எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது காலையில் உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ஆதியாகமம் 40:13 சொல்லுகிறது, உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏதோ நல்ல உயர்ந்த பதவியிலிருந்து ஒருவேளை நீங்கள் கீழே தள்ளப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு காலத்தில் பிரதர் அதிகமாக ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், இப்போ நான் தவறி கீழே விழுந்துட்டேன் பிரதர், என்னை யார் திரும்ப நீ எழுப்புவார் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பிரதர், ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் நல்ல பெரிய ரிச்சாக வாழ்ந்த குடும்பம், பல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த குடும்பம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமில்லாமல் நாங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலிருந்து நீ தள்ளப்பட்டாயோ அந்த இடத்திலே கர்த்தரை நிலை நிறுத்துவார். எந்த வேலையிலிருந்து நீ தள்ளப்பட்டாயோ அதே இடத்தில் கர்த்தரின் தலையை உயர்த்துவார். எந்த ஜனத்தினால் புறக்கணிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை மறுபடியும் அவர் கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை மறுபடியும் நம்முடைய ஸ்தானத்தில் நம்ம நிலைநிறுத்த வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஒரு காலத்தில் நின்றேன், ஒரு காலத்தில் செய்தேன், ஒரு காலத்தில் போனேன், ஒரு காலத்தில் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பேசுவதல்ல. எந்த இடத்தில் நாம் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் சற்று நிதானித்து கவனிக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய நிலையை கவனிக்கும் பொழுது, அப்படி நாம் நம்முடைய நிலையில் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுடைய ஸ்தானத்தில் திரும்பவும் நிலைநிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எங்கிருந்து விழுந்தோம் என்று சற்று நிதானித்து பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்திருப்போம், ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம், ஏதோ ஒரு தவறினால் அறியாமையினால் விழுந்திருப்போம். திரும்பவும் நம்முடைய இடத்தில் வந்து நிற்போம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், கனப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும், கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும். நீர் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போய் எல்லா கோணாலையும் செவ்வையாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாய், கனத்துக்குரிய நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.